Indian state. Kodyankulam was a prosperous all-Dalit village. Many Dalits are based abroad, and Kodyankulam has become a role model for other Dalit settlements. The Dalits here enjoy the comforts of modernity. This offended the dominant caste Hindus of the area. An entire police contingent with rowdy elements descended on the village and unleashed violence on people and their belongings. TV sets were broken, houses were ransacked, and food grains and water resources poisoned. எங்களை அடிச்சு நிமிஷப்பட்டு பெரிய பெரிய அரியாரையெல்லாம் அடிச்சாங்க. இந்த ஊர்ல வெடிய வாயில கடிச்சு கடிச்சு எரிஞ்சாங்க. ஒரு தாழ்த்தப்பட்டவங்க இவ்வளவு வசதியாவும் இவ்வளவு செல்வாக்காவும் இருக்கான்னு சொல்லி போறாம வைத்தறிச்சல் துப்பாக்கிய கொண்டு கொண்டு சுடுதான், கம்பெடுத்தி அடிக்காம பொட்ட பிள்ளைகளை விரட்டுதான் முடுக்குதான். 5 வயசு குழந்தை 10 வயசு குழந்தைகளெல்லாம் அடிக்காம தொட்டில பிள்ளைய கூட அறுத்து கொண்டு போனான். 1 கோடி சனத்தை வச்சு ஒரு கல்யாணம் முடிக்காங்க. ஒரு செகண்ட்ல வந்து தாலி அறுத்துட்டு போயிட்டான். என்ன அரசாங்கம், எங்களுக்கு என்ன நீதி கிடைக்கும்? ஐஐடி நிறுவனத்தில் தலித் மாணவர்கள் உளவியல் ரீதியாகவும் எப்படி புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னா, தலித் மாணவர்களுக்கு மட்டும் ஜேஇஇ என்று சொல்லப்படுகின்ற அந்த நுழைவுத் தேர்வில் கலந்து கொள்கிற தலித் மாணவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுகின்ற வினாத்தாள், அந்த வினாத்தாள் தலித் மாணவர்களுக்கு மட்டும் தனி வண்ணத்தில் கொடுக்கப்படுகிறது. தனி வண்ணத்தில். அதே மாதிரி அவர்கள் எழுதுகின்ற விடைத்தாள்களும் ஒரு தனி வண்ணத்தில் அவங்க கொடுக்குறாங்க. இது மிகப்பெரிய ஒரு டிஸ்கிரிமினேஷன். எங்க அம்மா ஒரு மலம் அள்ளி ஒரு தொழிலாளியா வேலை செஞ்சு அவங்க இறந்துடுறாங்க. இறந்த வேலையை நான் வாங்கிட்டு நகராட்சிக்கு போறேன். நான் ஒரு நிலைமைக்கு ஒரு தொழிற்சங்கம் மற்ற நிலைகள்லாம் இருந்தாலும் அதிகம் படிச்சாலும் கூட, ஆனால் அந்த ஆபீஸ்ல நான் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றாங்க, நீ யாரு ஒரு பாக்கியத்தோட மகன் தானே, அவங்க ஒரு பிஆர் தொழிலாளியோட மகன், குறைந்தபட்ச அரசாங்கத்தோட ஜீவ பிரகாரம் என்னுடைய கல்வி தகுதி குறைந்தபட்ச வேலையா ஒரு இளநிலை ஜூனியர் வேலை கொடுக்கலான்னு அரசாணைகள் இருந்தாலும், நிர்வாகத்துல நீ ஒரு பிஆரோட மகன் தானே, ஒரு மலவள தொழிலோட மகன் தானே, உனக்கு அதே வேலை காத்திருக்கு, நீ போன்னு சொல்லி கூச்சப்படாம என்ன அவமானப்படுத்தின சூழ்நிலை எங்க நகராட்சியில் இருக்கு. In 1930, the British government allotted 280,000 acres to Dalits of Tamil Nadu, but the Dalits never got a possession of these lands. The Dalit movement in Tamil Nadu took up the land issue in the 1990s. In 1994, in the village of Karnai, the Dalits claimed their stake to 11 acres, which was rightfully theirs, but had been usurped by caste Hindus. Symbolically, the Dalits erected a statue of their leader, Baba Saheb Ambedkar, on their land. This was felled by the police. On October 10, 1994, a Dalit procession was attacked and police opened fire, killing 2 Dalits, John Thomas and Elumalai. The entire country has not seen such a struggle for a land by Dalits. 2 Dalits were martyred for just 11 acres. நீங்க என்னதான் நீங்க பொருளாதாரத்தில் மற்ற எல்லா வகையிலையும் நீங்க இணையாகவும் மேலாகவும் வந்து கொண்டிருந்தாலும் பண்பாட்டு ரீதியாக அவ்வளவு சீக்கிரமா அது மாறாது. ஏனென்றால் பண்பாட்டு ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விவகாரமும் உங்களுக்கு அடிமன ரீதியாக கட்டமைக்கப்பட்டது. மற்ற விஷயங்கள்லாம் இப்போ அவன் தோல் நிறம் கருப்புங்கிறது அடிமன ரீதியான ஒரு விஷயம் கிடையாது உங்களுக்கு. ஆனால் இது அப்படி கிடையாது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அடிமன ஆழ்மன ரீதியாக இது கட்டப்பட்டதுனால மற்ற மாற்றங்கள் எவ்வளவு துரிதமாக நடந்தாலும் கூட இந்த மாற்றம் அதை நோக்கி வேகமாக வராது உங்களுக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா மாற்றம் என்பது இங்க ஆழ்மன ரீதியாக மாற வேண்டிய ஒரு சமாச்சாரம் தான் சாதியம் என்பது. The colonies of caste Hindu Nayakars and Dalits are divided by a road. In 1992, the Dalits decided to build a temple along the road. This irked the caste Hindus. 4 Dalits who were returning from a late-night cinema were targeted and butchered. இந்த காந்தரியம்மா சாமி கொண்டு வந்தாங்க. கொண்டுட்டு வந்தபோது இது ஊருக்குள்ள ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க வைக்க கூடாதுன்னு சொல்ல, இவங்க வைக்கணும்னு சொல்ல, அந்த இடம் அவங்களுக்கு சொந்தமா இருக்குதான், அதனால வைக்க கூடாதுன்னு சொல்ல, அப்படி இருக்கும்போது இவங்க தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கையில இவங்க வேலைக்கு போனவங்க, எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு தான் போனார். வேலைக்கு போன இடத்துல இந்த குளத்துக்குள்ள வச்சு மிரட்டி அடிச்சு போட்டாங்க. தலித் உயர் ஜாதி ஆண்கள் தலித் ஆண்கள் 2 பேர்த்துமே இவங்க கஷ்டப்பட வேண்டியிருக்குது. ஏன்னா இந்த நம்ம சமுதாயம் வெறுமனே ஒரு ஆணாதிக்க சமுதாயம் மட்டும் இல்ல, உயர் ஜாதி மனோபாவம் ஆணாதிக்க சமுதாயம் தான் இருக்கு.
இப்ப தலித் ஆண்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவங்க வந்து பெண்கள்னு வரும்பொழுது அவங்க ஒரு உயர் ஜாதி ஆனாதான் அவங்க வந்து செயல்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பவர் இருக்குது, பெண்கள் மேல அதை செயல்படுத்துறாங்க. ஜாதியினால வரக்கூடிய அத்தனை கொடுமைகளும் அனுபவிக்கிற தலித் பெண்கள் தான் ஆண்களை விட. ஏன்னா எந்த ஒரு கலவரம்னாலும் சரி, அது ஜாதி கலவரமோ, அது கூலி உயர்வு கேட்டோ, அல்லது மத கலவரமோ, அல்லது நிலத்தை அபகரிக்கிறது, அந்த மாதிரி நிலத்துக்காக சண்டை போடுறது, எதுனாலுமே முதல்ல வந்து தாக்கப்படுறது தலித் பெண்களா தான் இருக்கிறாங்க. அதுவும் உயர்ஜாதி ஆண்களால மட்டும் கிடையாது, உயர்ஜாதி பெண்களால தாக்கப்படுறாங்க. இன்னும் சொல்ல போனா காவல்துறையினாலே ரொம்ப மோசமா நடத்தப்படுறாங்க. கலவரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காவல்துறையினர் வந்து அந்த உயர்ஜாதி பெண்களை வந்து ஒரு கெட்ட வார்த்தை கூட போட்டு திட்ட மாட்டான். ஆனா தலித் பெண்கள் அப்படின்னு சொன்னா இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறாங்க. அப்ப இவங்க வந்து அந்த ஜாதியில இருக்கிறதுனாலதான் அந்த மாதிரி அசிங்கமான வார்த்தைகள் கேட்க வேண்டியிருக்குது. இந்த மாதிரி ஒரு பாலியல் பலாத்காரத்தை கூட உட்படுத்தப்பட வேண்டிய நிலையில இருக்கிறாங்க. The Dalits of Sanganankulam were completely dependent on caste Hindus for a living as agricultural labor. The caste Hindu devas exploited their dependence by sexually targeting the Dalit women laborers. The caste Hindu men raped Dalit laborers as a matter of right. உடனே எங்க அம்மா போச்சு. போனோடனே என்ன பிரகாரமா கொண்டு செய்துட்டாங்க. இந்து மதத்துல மட்டும்தான் சமமின்மையை வந்து தன்னுடைய கொள்கையா வச்சிருக்கு. ஒரு கோரை, அதனுடைய இந்து மதத்துடைய கோரே வந்து சமத்துவமின்மை தான். அப்படி பாத்தீங்கன்னா இங்க ஜனநாயக மறுப்பு தான் இந்து மதத்தினுடைய இருப்பு. அப்ப இந்து மதம் இங்க வந்து இருக்கிற வரைக்கும் இந்த சமூகத்துல ஜனநாயகம் வந்து நிச்சயமா நிலவவே முடியாது. நாங்கள் இந்துக்கள் அல்ல, யாருக்கும் அடிமை இல்லை. நாங்கள் இந்துக்கள் அல்ல, யாருக்கும் அடிமை இல்லை. இந்துக்கள் அல்ல, யாருக்கும் அடிமை இல்லை. The Dalits of Minachipuram created a nationwide sensation in 1981 when 1,000 families collectively converted to Islam. Remaining in Hinduism made no sense when basic human dignity was denied to them. ஒரு தண்ணி குடிச்சாச்சுன்னா எங்களுக்கு சிரட்டையில ஓடுவோம், சிரட்டையில விடுப்பான். ரெண்டாம் தரம் போய் அங்கிட்டு பசுக்களை நின்னாலும் நீ என்ன எங்களோட ஒண்டி நிக்க அப்படிங்காங்க. அந்த அதெல்லாம் பொறுத்து தாமியா நாங்க மதம் மாறினது. ஆமா, இப்ப எப்படி இருக்கு? இப்ப அழகா இருக்கும். ஆமா, இந்த மதம் மாறினாக்கல கொஞ்சம் தாவலல்ல, எங்களுக்கு கொஞ்சம் சரி இருப்பு கொடுப்பாங்கல்ல. ஆமா, அன்டச்சபிள் என்பது மட்டுமல்ல, அன்சீயபிள், அன்அப்ரோச்சபிள் என்று பார்க்கக்கூடாதவர்கள், நெருங்கக்கூடாதவர்கள், பார்க்கக்கூடாதவர்கள் என்று இருக்கிறது என்று சொல்லுவது ஏதோ நாங்களாக சொல்லுவது அல்ல. இந்திய அரசாங்கத்தில் நியமிக்கப்பட்ட பிபி மண்டல் அவர்கள் தலைமையில் நியமிக்கப்பட்ட மண்டல் குழு அறிக்கையிலேயே 5வது அத்தியாயம் நினைக்கின்றேன், அந்த அத்தியாயத்திலேயே எப்படி சமூக அமைப்பு இந்தியாவில் இருக்கிறது சொல்லி 2 உதாரணத்தை சொல்லி இருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டம், அந்த திருநெல்வேலியில தாமிரபரணி அந்த ஆற்றிலே இருக்கக்கூடியவர்கள் துணிவு எடுக்கக்கூடியதுல சமுதாயத்தில் இந்த சலவையாளர்கள புரத வண்ணார்கள் என்று ஒரு பிரிவு. பகல்ல அவர்கள் துணி எடுத்துக்கொண்டு போய், அழுக்கு துணிகளை எடுத்துக்கொண்டு போய் தாமிரபரணி ஆற்றில துவைத்து விட்டு வெளியே வரக்கூடாது. காரணம், அவர்கள் பார்க்க கூடாதவர்கள், தொடக்கூடாதவர்கள் மட்டுமல்ல, பார்க்க அன்சீயபிள்ஸ். ஆகவே அவர்கள் என்ன செய்வார்கள்னா, நடுராத்திரியிலே அந்த துணிகளை எடுத்துக்கொண்டு போய் அதை இரவிலே துவைத்து விட்டு பொழுது விடியதற்குள்ளாக திரும்பி வந்து தங்களுடைய வீடுகளிலே, இல்லங்களிலே முடங்கி போய்வார்கள். The Dalits of Kirvanmani waged a struggle for better wages. To teach them a lesson, 44 Dalits were burnt alive in their house, which is now a memorial. It was indeed a labor issue, but the laborers were murdered because they were Dalits. ஜாதியை பத்தி பேசுவாங்க, அதாவது பல்ல பேல பரப்பேல அப்படின்னு பேசுவாங்க. ஆமா, தண்ணி அவங்க வீட்டுல போய் தண்ணி தவிக்குதுன்னு கேட்டாம சொன்னா இப்படி கைய காமிக்கணுங்க, அவங்க ஊத்துவாங்க. பரமேஸ்வரா திரிபுரம் எரித்த தேவா, திரிபுரம் எரித்த தேவா, அபயம் அபயம் என்று, அபயம் அபயம் என்று 1000 வதை கூச்சலிட இந்த ஆபத்துக்கு உதவாமல் தேவரெல்லாம் தான் போக, தேவரெல்லாம் தான் போக,
ஆதி விதியால் தெல்லானை ஆதி விதியால் வெள்ளானை துதிக்கையில் ஜலத்தை வைத்து அரண்ட பொருள் கையிலே அப்போச்சனமே மேல் விழியா மேல் விழியா. இப்போ புலம்பெயர்ந்தெல்லாம் தமிழர்கள் இப்ப நிறைய பேர் வெளியில் வசிக்கக்கூடிய சூழல்ல அங்கே நீங்க போய் பாத்தீங்கன்னாலும் இங்க இந்த தீண்டாமைங்கிறது ஏதோ ஒரு வகை வடிவத்தில் அங்கே இருக்கிறது அப்படிங்கறது வந்து இன்னைக்கு அவர்களே ஒத்துக்கிறாங்க. அங்கிருந்து கதைகள் இது மாதிரிலாம் தீண்டாமை தொடர்பாக எல்லாம் வருது. அதனால வந்து நீங்க வந்து தீண்டாமைங்கிறது வந்து நீங்க வந்து புலப்பெயர்வின் அடிப்படையிலயோ அல்லது நாடு விட்டு நாடு போவதனாலேயோ போறதுங்கிறது இல்லை. தமிழர்கள் அல்லது இந்தியர்கள் அப்படிங்கிற அடையாளத்துடன் எங்கிருந்தாலும் அந்த அடையாளங்களுக்கு உள்ள தீண்டாமைங்கிறது கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இந்த டீ கடை சமாச்சாரம், அந்த டீ கடை டம்ளர் சமாச்சாரம் அப்படி என்பது ஏதோ வேத காலத்தில் இருந்து தீண்டாமை இல்லது, அது மாடர்ன் தீண்டாமை தான். அது டீயும் மாடர்ன் பொருள், கண்ணாடி டம்ளரும் மாடர்ன் பொருள், ஹோட்டலும் மாடர்ன் இன்ஸ்டிடியூஷன். இங்க எப்படி தீண்டாமை வருது? ஆகவே இது இங்க ஊறி கிடக்குது, இன்னும் இது இங்க குழம்பிக்கிட்டு கிடக்குது. இதை தீர்வு செய்தாக வேண்டும். ஏதோ கான்ஸ்டிடியூஷன்ல மட்டும் காஸ்ட்லெஸ் சொசைட்டி அப்படின்னு ஒரு பதத்தை போட்டு விட்டுறதுனால இது காஸ்ட்லெஸ் ஆகி போச்சு, இந்த சமத்துவம் சகோதரத்துவம் எல்லாம் இங்க வந்து போயிருச்சு அப்படின்னு யாரும் செப்ப கட்டிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன் உள் விவகாரம் நான் தீர்த்துக்கிறேன் அப்படின்னா, இந்த நாடு சுதந்திரம் பெற்று 50 ஆண்டுகளுக்குள்ள இது எப்படி தீர்த்து கட்டியிருக்கணும். இந்த நாட்டுக்கு, இந்த சுதந்திர நாட்டுக்கு அந்த ஒரு வலு இல்லை அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இன்னும் எத்தனை நாள் பொறுத்து இருக்கிறது? இது உள்ளே தீர்த்துக்க முடியல அப்படின்னா நம்ம வேற இடம் தான் போய் தீர்வு காணணும். Caste is a subsumed racism. Caste is an internalized racism. சங்கராச்சாரியார் இப்ப வந்து இன்னமும் தெளிவா சொல்றார், தீண்டாமை சேமகரமானது. என்ன சொல்லுங்க, நான் அந்த அமெரிக்காவுக்கு என்ன, சிங்கப்பூருக்கு என்ன, ஐரோப்பிய நாடுகள்லாம் போயிட்டு வந்திருக்கேன். என் ஊருக்குள்ள இன்னைக்கு நான் செருப்பு போட்டு நடந்தேன்னா நாளைக்கு அங்க என் சொந்தக்காரன் உயிரோட இருக்க முடியாது, அனுமதி கிடையாது. Race and caste might appear to be dissimilar categories, but racism and casteism, as they impinge on Dalit untouchables and blacks, share many similarities. Segregation, social prejudice, structural denial of justice, and an oppressive state mechanism are common to Dalits and blacks. Dr. Ambedkar's Protection of Civil Rights Bill was inspired by similar legislation in the United States. In the 1970s, the Dalits of Maharashtra called themselves the Dalit Panthers after the Black Panthers of the United States. Dalit literature in various Indian languages openly acknowledges its debt to black literature. The blacks and others facing racial discrimination and prejudice may not be aware of the situation of the Dalit untouchables, but the Dalits here are well aware of the commonalities between the fight against racism and the fight against casteism. கடவுள் இந்த ஜாதியை இப்படி உண்டாக்குனா, எங்களை ஏன் இந்த வறுமையில ஆண்டவன் சோதிச்சான்? எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு இந்த நாட்டுல? நாங்க ஓட்டு போடலையா, வரி கட்டலையா? அப்படி என்னதான் இந்த நாட்டுக்கு நாங்க தீங்கு இழைச்சிட்டா நாங்க என்ன சமூக விரோதியா? அப்புறம் எதுக்கு போலீஸ் எதுக்கு இந்த நாட்டுல, இந்த ராணுவம் எதுக்கு?
எங்களுக்கு வந்து இந்த நாட்டுல உத்தரவாதமே கிடையாது. நாங்க அகதிகளா வெளிநாட்டுக்கு போயிடலாம்ங்கிற கூட என்னுடைய மதனத்துல ஒரு ஆதங்கங்க.